இன்றைய தினம் தாவேகாவினருடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் கட்சியின் சின்னம் தொடர்பாக ஆலோசனை நடைபெறுவதாகவும், கட்சியின் சின்னம் தொடர்பாக இன்று இறுதி முடிவெடுத்து கட்சியினுடைய தலைவருக்கு பரிந்துரை செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பரிந்துரையின் அடிப்படையில் கட்சியினுடைய தலைவர் இறுதி முடிவெடுப்பார் எனவும் கூறப்படுகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். ஆலோசனை கூட்டமானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அதில் ஆலோசிக்கப்படுகிறது? குறிப்பாக இந்த கட்சியினுடைய சின்னம் தொடர்பான ஒரு ஆலோசனையும் நடப்பதாக கூறப்படுகிறது. என்ன விவரங்கள்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய நிர்வாக குழுவினை விஜய் நேற்று அமைத்திருந்தார். அதனுடைய முதல் நிர்வாக குழு கூட்டம் என்பது இன்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 28 உறுப்பினர்கள், அதாவது விஜய் நேற்று அமைத்த அந்த 28 உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நிர்வாக குழு கூட்டம், அதாவது இந்த குழு கம்யூனிஸ்ட் கட்சியின் உள்ள மையக்குழு போல செயல்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது கட்சியின் செயல்பாடு, நிலைப்பாடு உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை பரிசீலனை செய்து தலைவர், செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிற்கு பரிந்துரை செய்வார்கள். அப்படியாக இந்த குழு இயங்கும். அதற்கான முதல் ஆலோசனை கூட்டம் தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கூட்டத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திட்டம் தொடர்பாக ஆலோசனையும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் சின்னம் தொடர்பாகவும் ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அதே போன்று சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய இந்த 28 உறுப்பினர்களோடு இந்த கட்சி சின்னம் தொடர்பாகவும் ஆலோசனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. ஆலோசனை செய்த பின் கட்சியின் தலைவருக்கு அதை பரிந்துரை செய்வார்கள். அது குறித்த முக்கிய முடிவுகளை இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பரிந்துரை செய்வார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கின்றது.